நம்ம தமிழ் சினிமால மாஸ் ஹீரோக்கள் நான் கெட்டவன், பேட் பாய்ன்னு பஞ்ச் டயலாக் பேசும்போது நமக்கு மாஸ் மொமெண்ட்டா இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள நாம ரசிக்கவும் செய்வோம். ஆனா சமீபத்துல வந்த இந்த படத்துல கதைநாயகி நான் பேர்ட் கேர்ள்ன்னு சொல்லும்போது ஏன் இவ்ளோ கான்ட்ரோவர்சி? இது நான் உங்க வி. இன்னைக்கு நம்ம பிஓவி சினிமால பார்க்க போற படம் இயக்குனர் வர்ஷா பாரத் இயக்கத்துல வெற்றிமாறன் மற்றும் அனுராக் கைஷ்யப் தயாரிப்பில் வெளிவந்திருக்கும் பேட் கேர்ள். இந்த படத்தோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி இந்த படம் சொல்லும் தாட்ஸ் அண்ட் ஃபீல்ஸ் என்ன? சமுதாய கட்டமைப்பின்படி வாழும் பெண்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை பயணம். இனிமே அவளுக்கு செல்போன் கிடையாது, டிவி கிடையாது, இன்டர்நெட் கிடையாது. என்ன காரியம் பண்ணுது? இனிமே அவளுக்கு ஒரே வேலை படிக்கிறது மட்டும்தான். இந்த சமுதாயம் தாண்டி வாழும் பெண்கள் மற்றும் அவர்களது வாழ்க்கை பயணம். ஸ்கூல் முடிஞ்ச கையோட நான் போறேன். உன் வீட்ல இருக்கவே மாட்டேன். படத்தோட கதை ஒரு மிட் கிளாஸ் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலிகள் வெவ்வேறு பரிணாமங்களில் சந்தித்த ஆண்கள் அவர்களின் பால் கொண்டுள்ள காதல், பிரிவு, ஏமாற்றம், புரிதல் தான் இந்த படமே. ரொம்ப ஆர்ட் ஃபார்மும் இல்ல, ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட்டும் இல்லாத சமகால பெண்ணின் பார்வை தான் இந்த படம். இங்கு இதுல எனக்கு ஒரு பையனை பிடிச்சா இப்படி ரைட் ஸ்வைப் பண்ணு, பிடிக்கலனா இப்படி ரிஜெக்ட் பண்ணுவேன். இந்த படத்தோட பாசிட்டிவ், இந்த படம் எங்கேயும் லேக் இல்லாம ஒரு ஃப்ளோல ஃப்ரெஷ்ஷா போயிட்டு இருக்கு. சமகால பெண்களின் புரிதல், அவர்களின் ஆசைகள், நிராசைகள் பற்றி புரிந்து கொள்ள கையாண்டிருக்கும் கதைக்களம் தமிழ் சினிமாவுக்கு புதுசு. வெளிப்படையான யதார்த்தமான வசனங்கள். உதாரணத்திற்கு நம்ம பாட்டி அம்மாக்கு போட்ட கால் விலங்க உடைக்க முடியலன்னா நமக்கும் அதை மாட்டி விட்டுடுவாங்கன்னு ஹீரோயின் சொல்ற டயலாக் ஆகட்டும். என்னைக்கு நீ குடும்பத்தை விட்டு வேலைக்கு போனியோ அன்னைக்கே உன்னோட நடவடிக்கை சரியில்லை, உன்னோட மகளோட வாழ்க்கையும் நாசமா போச்சுன்னு மாமியார் மருமகளை பார்த்து சொல்வதாகட்டும். இப்படி நிறைய இடத்துல யதார்த்தமான வசனங்கள் ரசிக்கும்படியா இருக்கு. ராதா ஸ்ரீதரின் எடிட்டிங் படம் ஷார்ப்பா சொல்ல வேண்டிய விஷயத்த லாவகமா கட் பண்ணி இருக்கு. பிரீதா ஜெயராமன், ஜெகதீஷ் ரவி, பிரின்ஸ் ஆண்டர்சன் ஓட ஒளிப்பதிவு சொல்ல வர எமோஷனலை நல்லாவே கனெக்ட் பண்ணியிருக்கு. அறிமுக இசையமைப்பாளர் அமித் திரிவேதியோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் படத்துக்கு கூடுதல் பலம். இந்த படத்துல நடிச்ச ஆக்ட்ரஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த படத்தோட கதை நாயகி அஞ்சலி ஸ்வராமன், அவங்களோட அம்மாவா வர சாந்தி பிரியா மற்றும் அவங்களோட ஃப்ரெண்டா வர சரண்யா ரவிச்சந்திரன், டிஜே அருணாச்சலம், ரிதுஹாரன், சஷாங்க், குறிப்பா அந்த பாட்டி கேரக்டர் ஸ்பெஷல் மென்ஷன். இயக்குனர் வர்ஷா பாரத் இயக்குனராக முதல் படம். துணை இயக்குனரா வடசென்னை, விசாரணை, உதயம் NH4 ஆகிய படங்களுக்கு வெற்றிமாறன் கூட வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய கருத்து சார்ந்து சொல்ல வந்த கதையை நேர்த்தியா இனிப்பு இல்லாம சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட நெகட்டிவ் கேரக்டர் டெப்த். சில கேரக்டர்ஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு. குறிப்பா சில சீன்ஸ் மேலோட்டமா சுவாரஸ்யமா இல்லாம இருந்தது. சில கேரக்டர்ஸ் எதுக்கு இந்த படத்துல வந்தாங்கன்னே இந்த படத்துல புரியாமையே இருந்துச்சு. ஹீரோயின் அஞ்சலி சிவராமன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. டப்பிங் பேசுறது அப்பட்டமா தெரிஞ்சது. ஆனா சில இடங்கள்ல என்னவோ அந்த லிப்சிங் சரியா செட் ஆகாம சிங்க் ஆகாம இருந்தது. சாங்கோட பிளேஸ்மெண்ட் கதையோடு வந்தாலும் தொடர்ந்து வர்றதால சலிப்பு தட்டக்கூடியதா இருக்கு. இதுதான் ஃபெமினிசம், நீங்க ஏத்துக்கங்க ஏத்துக்காம போங்கன்னு சொல்லாம பெண்களை ரொம்ப பெரிய விஷயமா பார்க்காதீங்க, சிம்பிளா எடுத்துக்கோங்க. சில கேரக்டர்ஸ் இப்படியும் இருக்குன்னு சிம்பாலிசம் சொல்லும் படம் தான் இந்த பேட் கேர்ள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.